அவதாரம் செய்தவர். திருவாரூர் சொன்னால் பிறக்க முக்தி அந்த பக்கத்தில் உள்ள கண்ணமங்கலம் என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தார். விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். விவசாயமே தன்னுடைய உயிர் மூச்சாக இருந்தது. அப்போ அங்கே எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்க. இது பகவான் பக்தியில் அந்த அற்றம், பக்தி ஞானம் வைராக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். வைராக்கியம் தான், அந்த வைராக்கியம் வேணும். இல்லை அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 99% அட்டாச்மெண்ட்ல இருக்கும். குடும்பம் 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 அதை பின்னெல்லாம் இருக்கணும். லோகா சமஸ்ஸா சுகினோ பவந்து, எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும். அதற்கு பரம்பொருள் யோகிராம் சுரத்குமார் அருள் புரிதல் வேண்டும் நினைக்கணும். அவர் விவசாயத்தையே உயிர் மூச்சாக பண்ணார். ஆனால் சிவ வழிபாடு நித்திர மந்திரமாவது நீரு, வானவர் மீது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு சொல்லி காலையில் எழுந்த உடனே திருநீர் விபூதி எறிவார். இந்த மத அடையாளத்தை பண்ணுவார். அவருடைய துணைவியாரும் அதே போல அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிற பெரிய கில்லாடி. யார் யார் வந்து ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அடியார்களுடைய இதை கேட்ட உடனே அவங்க அதுக்குன்னே ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு அன்னதான மண்டபம் செய்து வைத்திருந்தார். அடியாருக்கு அன்னம் பாலிக்கிறது. நம்ம காணிமடமத்திராத்தில் 72 மணி நேரம் இடைவிடாது பகவானுடைய நாமம் 38 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அடியார்கள் ரொம்ப வருவாங்க. சிவ வேடம் பூண்டு சிவ வழிபாடில் சாமிகள் ரொம்ப வருவாங்க. அவங்களெல்லாம் பாத பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வருகின்ற அடியார்களுக்கும் நம்ம பண்ணுறோம். அன்னம் பாலிக்கிறது இது தொடர்ந்து எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் பகவானுடைய கருணை, அளப்பரிய கருணை. அதே போல் தரிவேட்டா நாயனார் எல்லா அடியார்களுக்கும் அன்னம் பாலிப்பார். பெரிய செல்வ செருக்காக இருந்தார். பல ஏக்கர்கள்